பாண்டியன் வீட்ல கோவிலுக்கு வந்துட்டாங்க. மேளதாளம், டான்ஸுன்னு பிரம்மாண்டமா வரவேற்கிறாங்க. இதெல்லாம் அவங்க அண்ணன் தான் வரவேற்பாரு பார்த்தா, இவங்களே வரவேத்துக்கிறாங்க. அட்லீஸ்ட் அவங்க பாட்டிய வரவேத்திருந்தாவாச்சும் பரவால்ல. 75வது வயச செலிப்ரேட் பண்றாங்க. அவங்கள வரவேற்கும்போது மேளதாளம், டான்ஸ்லாம் வைப்பாங்கன்னு பார்த்தா, இவங்களே வச்சுக்கிறாங்க. இந்த மாதிரி வேற எங்கேயாச்சும் நடக்குமா? ஆனா பாண்டியன் வீட்ல மட்டும் நடக்கும். இத பார்த்தா நம்மளுக்கே கோவம் வருது. அவங்க அண்ணன்களுக்கு கோவம் வராதா? கடுகு பொரிச்சா டைம் பாம் வெடிக்கும் போல இருக்கு. அவங்க அண்ணன்ங்க மூஞ்சில. எல்லார் மூஞ்சிலும் டைம் பாம் ஒட்டிட்டு இருக்கு. இந்த குமாருக்கே கோவம் வந்துருச்சுன்னா பார்த்துக்குங்களேன். எந்த அளவுக்கு வெறுப்பேத்துறாங்கன்னு. இத பார்த்து ஆத்தாக்கே பயம் வந்துச்சு. ஐயய்யோ! எங்கடா சண்டை போடுறாங்களோன்னு சொல்லிட்டு பசங்க கிட்ட, "டேய் என் மேல சத்தியம்டா. சண்டைக்கு கிண்டைக்கு போயிட்டாதீங்கடா கோவத்துல" சொல்லிட்டு சமாதானப்படுத்தி வைக்கிறாங்க. பாவம். பொண்ண பார்த்த சந்தோஷத்துல கட்டிப்பிடிக்க போறாங்க ஆத்தா. அத பார்த்த சின்னவரு என்ன பண்றாரு, "ஆத்தா வா பூஜைக்கு டைம் ஆச்சு" புடிச்சு இழுத்துட்டு போவாரு. பின்ன மனுஷன் எவ்வளோதான் சும்மா இருப்பாரு. புடிச்சு இழுத்துட்டு போ வேண்டியதுதான். இதுல இந்த ஊருவாயி சும்மா இருக்காது. பாருங்க, பொண்ணையும் அம்மாவையும் சேர்க்கவே விடமாட்டாங்க போல இருக்கு. எப்ப பார்த்தாலும் பிரிச்சு தான் வைப்பாங்க போல இருக்கு சொல்லிட்டு ஊர்க்காரங்க பேச ஆரம்பிக்க, பாண்டியனும் "விடுங்க விடுங்க, இதெல்லாம் தெரிஞ்சு தான் நாங்க வந்தோம். சரி வாங்க சாமி கும்பிட போலாம்ன்னு" சொல்லிட்டு அவங்களும் சாமி கும்பிட போயிடுறாங்க. பூஜை ஆரம்பிச்ச உடனே பழனிக்கு சாமி வந்துடுது பாருங்களேன். சாமி ரூபத்துல பழனி சொல்ற டயலாக்க கேளுங்க. 2 குடும்பமும் ஒண்ணா வந்ததுல எனக்கு சந்தோஷம் தான். ஆனா வருஷா வருஷம் நீங்க 2 குடும்பமும் வந்து எனக்கு திருவிழாவ நடத்தணும் சொல்லிட்டு பெரிய ஒரு பிட்டா போடுறாரு. இத மீனா சும்மா இருப்பாங்களா? ராஜிக்கிட்ட காதுல ஊதுறாங்க. இதெல்லாம் சாமியோட ஆசை மாரி தெரியலையே! சித்தப்பா ஆசை மாரி இருக்கேன்றாங்க. ஆனா இன்னொரு பக்கம் சின்னவரு சும்மா இருப்பாரா? "டேய் என்னடா ஏமாத்து வேலை பண்றியா? நீ சாமியா? நீ சும்மா சொல்றடா. உன் ஆசையும், ஆத்தா ஆசையும் சொல்லிட்டு இருக்கியா நீன்னு" சொல்லிட்டு அவரு ஒரு பக்கம் கத்துறாரு. உடனே அவங்க ஆத்தா வந்து புடிச்சு அவர இழுத்துட்டு போயிடுறாங்க. குமார புடிச்சு இழுத்துட்டு போயிடுறாங்க. பூஜைய முடிச்சு குங்குமம் குடுக்குற நேரத்துல தான் இந்த ராஜிம்மா வந்து குழந்தைய தூக்குவாங்களாமா. இவ்வளோ நேரம் குழந்தைய தூக்கல. ஏன்னு கேளுங்க. இப்ப சொல்லுவாங்க கதைய. பூசாரி எல்லாருக்கும் குங்குமத்த குடுத்துட்டு வராரு. இந்த அம்மா மட்டும் குங்குமத்த வாங்கல. ஏன் கேளுங்களேன், கதிர் குங்குமத்த வச்சு விடுவார்ல அதுக்காக. அதே மாதிரி இந்த அம்மா ஆசைப்பட்ட மாதிரியே கதிர் வந்து, "ஏன் நீ வச்சுக்கலையான்னு?" கேட்கும்போது, "நான் வாங்கவே இல்ல. நான் தான் குழந்தைய வச்சுட்டுருக்கேன்ல. நீங்க வச்சு விடுங்க" சொல்லிட்டு ஆசையா வாங்கி வச்சுக்கிறாங்க. கதிரும் வச்சு விட்டுர்றாரு. ஆனா, செந்திலு மீனாக்கு வச்சு விடும்போது, மீனா ஒரு மொற மொறைக்கிறாங்க. என்னதான் புருஷன் மேல கோவமா இருந்தாலும் குங்குமத்த வாங்கி வச்சிருக்கலாம். அவங்க கோவம் அவங்களுக்கு. அவங்களுக்கு தான் தெரியும். ரூ. 10,00,000 ஆச்சே! ரூ. 10,00,000 செலவு பண்ணிட்டு உட்காந்துட்டு இருக்காருல்ல, கோவப்பட தான் வேணும். இந்த மயிலம்மா சும்மாவே சொரண்டுவாங்க சரவணன. இப்ப திருப்பி சொரண்டுறாங்க. "மாமா கொஞ்சம் பிரசாதம் வச்சு விடுங்க" அப்படின்றாங்க. சரவணன் லேசுப்பட்ட ஆளா? நான் வச்சு விட மாட்டேனே சொல்லிட்டு அந்த இடத்துலயும் நல்லா மயில பிடிச்சி திட்டிட்டு அவரு ஓரமா ஒதுங்கிடுறாரு. பூஜையை முடிச்சு ஃபங்க்ஷன் ஹாலுக்குள்ள எல்லாரும் போயிட்டாங்க. பாண்டியன் குடும்பத்தை மட்டும் இவங்கெல்லாம் நிக்க வச்சு ஒதுக்கி வச்சிருக்காங்க. மற்றவங்க எல்லாரையும் உட்கார வச்சிருக்காங்க. இதை பார்த்த கோமதி பொண்ணு சும்மா இருக்குமா? எல்லாருமே வந்து உட்கார்ந்துட்டு இருக்காங்க. நம்ம தான் எவ்வளோ நேரம் தான் ஒதுங்கியே நிக்கிறது. வாங்க, அம்மாச்சிய தான் பார்த்தாச்சுல, நம்ம கிளம்பலாம் சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் கொந்தளிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் குந்தாணி இருக்காங்களே, பழனி பொண்டாட்டி, அந்தம்மா, "ஏங்க இவங்கலாம் ஒதுங்கி நிக்கிறதுல நியாயம் இருக்கு. நம்ம எதுக்கு ஒதுங்கி நிக்கணும்? நம்ம போலாம் வாங்கன்னு" சொல்லிட்டு பழனிய உசுப்பேத்துது இந்த பொண்ணு. உடனே கதிரு, "எதுக்கு நம்ம போனோம்? நம்ம வந்தோமா, அம்மாச்சிக்கு வாழ்த்து சொல்லுவோம். நம்ம வாழ்த்து சொல்லிட்டு, அன்னதானம் போட்டுட்டு, நல்லபடியா நம்ம போவோம்னு" சொல்லிட்டு கதிர் ஒரு பக்கம் சொல்லிட்டு இருக்காரு. பெரியவரும் சின்னவரும் ஆத்தாக்கு ஒரு 12 சவரன்ல ஒரு செயின் எடுத்து குடுக்குறாங்க. இத ஆத்தா பார்த்து சந்தோஷப்படுவாங்கன்னு பார்த்தா, "என்னப்பா இது மாட்டுக்கு மூக்கணாங்கயிறு கட்டுன மாரி இவ்ளோ பெருசா இருக்கு. எனக்கு வேணாம்ப்பான்றாங்க." உடனே அவங்க மருமக, "அத்தை இது உங்க 75வது வயசு பிறந்த நாளுக்கு 75 சவரன்ல நாங்க செய்யலாம்னு ஆசைப்பட்டோம். ஆனா உடம்பு தாங்காதுல்ல. அதனால தான் வெறும் 12 சவரன்ல செஞ்சோம். போட்டுக்கங்க அத்தைன்னு" ஆசையா கேட்குறாங்க. செயின் போட்டு முடிச்ச உடனே எல்லாரும் ஃபோட்டோ எடுக்குறாங்க அவங்க குடும்பத்தோட. பழனிய விட்டு குடுக்க முடியுமா? அவங்க அண்ணனுங்க வந்து பழனிய கூப்பிடுறாங்க. "டேய் வாடா,
ஃபோட்டோ எடுக்க வாடான்னு கூப்பிடுறாங்க. பழனி ஒத்துக்கிறதா இல்ல. உடனே குந்தாணி பழனி பொண்டாட்டி, "ஏங்க வாங்க ஃபோட்டோ எடுக்க போலாம். இப்ப நீங்க போறீங்களா? நான் போறட்டுமா? நான் மட்டும் போறேன்னு" சொல்லிட்டு அவங்க மட்டும் கிளம்பி போயிடுறாங்க. பழனி ஃபோட்டோக்கு நிப்பாரா? இல்லையான்னு நாளைக்கு தான் தெரியும்.